ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும், மோட்டார் அப்டின்னா என்ன? அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்டின்றத பத்தி தான் பார்த்துட்டுருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு? அது எதுக்காக வச்சிருக்காங்க? அது எப்படி வேலை செய்யுது? அதில என்னென்ன டைப்லாம் இருக்கு? அதனோட நேம் பிளேட் டீட்டெயில் எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது? மோட்டரோட கனெக்ஷன்ஸ் எப்படி நம்ம ப்ராப்பரா பண்றது? அதில என்னென்ன மெயின்டனன்ஸ்லாம் பண்ணணும்? அப்டின்ற வரைக்கும் டீட்டெயிலா பார்த்தோம். இப்போ அதனோட கன்டினியூட்டியா ஏசி மோட்டார் ஸ்டார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஒஎல் ஸ்டார்ட்டர பத்தி பார்க்க போறோம். என்ன திடீர்னு அந்த டாபிக்க பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ல இருந்து மேனேஜர் எப்படி ஆகுறது அப்படின்ற சீரிஸ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதேமாரி டைரக்ட்டா மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஐ பட்டன்லயே குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. அதுல நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துல இருந்து ஒரு 5 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்துல நம்ம லீடர் ஆயிடலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில் அது சம்பந்தமான எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா உங்க கரியர ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வென்ஸ்ல டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்ல நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டார்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ல இன்னைக்கு டியூவல் ஸ்டார்டர பத்தி பார்க்க போறோம். ஒரு மோட்டர பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டர் என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு ஒரு 2 காரணம் சொல்லாங்க. அதுல ஃபர்ஸ்ட்டு ஒரு மோட்டர் நம்ம தேவையான போது ஆன் ஆஃப் பண்றதுக்காக ஒரு ஸ்விட்ச் மாரி யூஸ் பண்ணலாம். இது 1. 2வது அந்த மோட்டரோட ஸ்டார்ட்டிங் கரண்ட்ட கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட்டிங் கரண்ட் எதுக்காக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஒரு மோட்டர 0 பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா, அதுக்கு அதிகமான கரண்ட் அப்படின்றது தேவைப்படும். அதே மோட்டர ஸ்டார்ட் ஆயிட்டு ரன்னிங் பொசிஷன் வந்துச்சுன்னா, அதோட கரண்டோட அளவு கம்மியா இருந்தாலே போதுமானது. அதாவது ஸ்டார்ட்டிங் கரண்ட் ரன்னிங் கரண்ட்ட கம்பேர் பண்ணும்போது எப்பயுமே அதிகமா இருக்கும். இப்போ இந்த கண்டிஷன்ல நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, நம்ம மோட்டர டிசைன் பண்ணும்போது அந்த ரன்னிங் கரண்ட்ட கன்சிடர் பண்ணி தான் அந்த வைண்டிங்கோட திக்னஸ் ஆகட்டும், அந்த இன்சுலேஷன் ஆகட்டும் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ல நம்ம மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமா கரண்ட் எடுத்தது அப்படின்னா, நம்ம வைண்டிங் எரிஞ்சு போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஸ்டார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம பைக்ல இருக்கக்கூடிய கியர் பாக்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம கியர வந்து நம்ம எப்பல்லாம் வண்டிய மூவ் பண்றோமோ, அப்போ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் மூவ் பண்ணியிருப்போம். எப்போ வண்டி மூவ் ஆகுதோ, அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கியர், தேர்ட் கியர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாரி தான் மோட்டர 0 பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்க்கு ரொம்ப சேஃபா கொண்டு போறதுக்காக ஸ்டார்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க. ஓகே. ஓகே. இப்ப ஸ்டார்டர் அப்படின்னா என்ன? எதுக்காக மோட்டர்ல யூஸ் பண்றாங்க அப்படின்னு கிளியரா இருக்கும். அதே மாரி அதில இருக்கக்கூடிய டைப்ஸையும் பார்த்துரலாம். ஸோ டைப்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிஒஎல் ஸ்டார்டர், அப்புறம் ஸ்டார்லெட்டா ஸ்டார்டர், அப்புறம் சாஃப்ட் ஸ்டார்டர், அப்புறம் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், அப்படின்னு சொல்லி இவ்வளோ டைப் ஆஃப் ஸ்டார்டர்ஸ் இருக்கு. இதுல நமக்கு தேவையான ஸ்டார்டர்ஸ பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அப்படி சூஸ் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மோட்டரோட ரேட்டிங்கு 7.5 கிலோவாட்ட விட கம்மியா இருந்தது அப்படின்னா, நம்ம டிஒஎல் ஸ்டார்டர தான் யூஸ் பண்ணணும். இதே நம்ம 7.5 கிலோவாட்ட விட அதிகமா போச்சு அப்படின்னா, மத்த ஸ்டார்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டார்லெட் ஆகலாம், சாஃப்ட் வாட்டர் ஆகலாம், பிஎஃப்டி ஆகலாம். அது நம்மளோட தேவைக்கு தகுந்த மாரி நம்ம ஸ்டார்டர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்ப ஸ்டார்டர்னா என்ன? அதோட டைப் என்ன? அத எப்படி சூஸ் பண்ற வரைக்கும் கிளியரா இருக்கும். ஓகே. இப்போ இதுல ஃபர்ஸ்ட்டா இருக்கக்கூடிய டிஒஎல் ஸ்டார்டர பத்தி இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அது எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இந்த டிஒஎல் ஸ்டார்ட்டரோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி இருக்கும்? அத எப்படி நம்ம டிசைன் பண்றது? அப்புறம் வந்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்றது? அத எப்படி நம்ம டெமோ பண்ணி பார்க்கறது? அப்புறம் அதில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இத எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது? அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே. அதில ஃபர்ஸ்ட்டு டிஒஎல் ஸ்டார்ட்டோட கனெக்ஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கனெக்ஷன பொறுத்தவரைக்கும் பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட் 2யும் பார்க்க போறோம். இந்த சர்க்யூட்ட ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்விட்ச் கியர்னா என்ன? அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? N1 என்ன? NCன்னா என்ன? இது எப்படி நம்ம சர்க்யூட்ல யூஸ் பண்றது? சர்க்யூட் எப்படி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது? அப்படின்றத பத்தியெல்லாம் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அத பார்த்துட்டு இத பார்த்தீங்க அப்படின்னா, இது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ நம்மட்ட ஒரு மோட்டர் இருக்கு. அந்த மோட்டரோட டிபி இருக்கு. அந்த டிபியில ஸ்டார்லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ஸ்டார்லிங்க் டிபியில நம்ம 3 பேஸ் சப்ளை எப்படி கனெக்ட் பண்றது? அப்படின்றத பவர் சர்க்யூட்டோட பார்க்கலாம். ஓகே. நம்மட்ட 3 பேஸ் இருக்கு. 3 பேஸ ஃபர்ஸ்ட் எங்க கனெக்ட் பண்ணுவோம்? எம்சிபில. எம்சிபி எதுக்காக? ஐசோலேஷனுக்காக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கான்டாக்டர். ஸோ கான்டாக்டர் எதுக்காக? நம்ம ரிமோட்ல இருந்து ஒரு மோட்டர ஆன் ஆஃப் பண்றதுக்காக நம்ம கான்டாக்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ கான்டாக்டர் குடுத்தாச்சு. கான்டாக்டர் குடுத்ததுக்கப்புறம் எம்பிசிபி. எம்பிசிபி நம்ம மோட்டரோட புரொடெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்து எம்பிசிபிலேருந்து எடுத்துட்டு வந்து டைரக்ட்டா நம்ம டிபில கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. இவ்வளோ தான் நம்ம டிஒஎல் ஸ்டார்ட்டோட பவர் சர்க்யூட். ஓகே. ஸோ இப்போ இத வச்சு நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் பண்ணலாம். ஸோ கண்ட்ரோல் சர்க்யூட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கண்ட்ரோல் டிவைஸஸ் வேணும். அது கண்ட்ரோல் டிரான்ஸ்ஃபார்மரோ இல்ல எஸ்எம்பிஎஸ் ஏதாவது தேவைப்படும். அதுக்கான சரியான புரொடெக்ஷன் வச்சு நம்ம சர்க்யூட்ட ரெடி பண்ணணும். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி, செகண்டரி புரொடெக்ஷன் வச்சு நம்ம 2 லைன் எடுத்தாச்சு. இந்த 2 லைனுக்கு இடையில தான் நம்ம கண்ட்ரோல் சர்க்யூட் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகே. இப்ப எப்படி டிசைன் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சர்க்யூட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எத ஆன் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கான்டாக்டர் தான் ஆன் பண்ண போறோம். இப்ப அந்த கான்டாக்டர் நம்ம எடுத்துக்கலாம். கான்டாக்டர்ல A1, A2 நமக்கு இருக்குன்னு தெரியும். ஓகே.
அதுக்கப்புறம் இந்த கான்டக்டரை நம்ம எப்படி ஆன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு புஷ் பட்டன் வச்சு ஆன் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் அதாவது மோட்டர் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு புஷ் பட்டன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து N எலமெண்ட் எடுத்தாச்சு. ஓகே, எடுத்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து என்ன வேணும்னா நம்ம மோட்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணணும். 2 கண்டிஷனில் ஸ்டாப் பண்ணணும். ஒன்று எமர்ஜென்சி அடித்தோம் அப்படின்னா மிஷின் ஸ்டாப் ஆகணும், அதாவது மோட்டர் ஸ்டாப் ஆகணும். ப்ளஸ் வந்து ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு மோட்டர் ஸ்டாப் ஆகணும். அது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி புஷ் பட்டன் ப்ளஸ் ஸ்டாப் புஷ் பட்டன் ரெண்டையுமே NC போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம இந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோட்டர் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் வந்து ஹோல்ட் ஆகாது. ஏன்னா இங்கே புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால மோட்டர் வந்து கண்டினியூஸாக ஓடாது. எப்போ நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் மோட்டர் ஓடும். நம்ம பட்டன்லேருந்து கையை எடுத்தோம் அப்படின்னா மோட்டர் ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா ஹோல்ட் ஆகலை. அந்த கண்டிஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹோல்டிங் சர்க்யூட் அப்படின்றது கொடுக்கணும். லேட்ச் சர்க்யூட் அப்படின்றது ஒன்று கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம சர்க்யூட் ரெடி. இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ண உடனே மோட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். எப்போ நம்ம ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லை வந்து எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த லேட்ச் கட் ஆகிட்டு மோட்டர் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வந்து ரொம்ப பேசிக்கான சர்க்யூட். இதில் நமக்கு அடிஷ்னலாக என்ன வேணும் அப்படின்னா இந்த மோட்ரு ஓடுதா இல்லையா, அதாவது ஆன் கண்டிஷனில் இருக்கா ஆஃப் கண்டிஷனில் இருக்கா நமக்கு இண்டிகேஷன் வேணும். ஓகே, இப்போ இண்டிகேஷனுக்கு ஒரு லேம்ப் இருக்குது. அந்த லேம்ப் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு MPCB ஆன்லேருந்து ஒரு ஆக்சிலரி கான்டாக்ட் எடுத்து அதுக்கப்புறம் மோட்ரு கான்டாக்டரோட எண்ணுலேருந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதாவது MPCB ஆனில் இருக்குது, என்னோட கான்டாக்டர் ஆன் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து மோட்ரு ஆன் அப்படின்ற லேம்ப் எரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதே நீங்கள் மோட்ரு ஆஃப் கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் அதே MPCBலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கான்டாக்டோட NCயில் கொடுத்துருங்க. NCயில் கொடுத்தீங்க அப்படின்னா மோட்ரு ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கா அப்படின்றத நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் மோட்டரோட ட்ரிப் கண்டிஷன் வந்து மோட்டரோட கான்டாக்டர் ப்ளஸ் வந்து MPCB இது வழியாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மோட்டரோட ட்ரிப் கண்டிஷனை நம்ம மானிட்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஹெல்தினஸ் இங்கிறது நம்ம எடுத்து வந்து கொடுத்துடலாம். ஸோ இப்போ எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றது நமக்கு இங்கேயே தெரிய வந்துடும். இதை வச்சு நம்ம அந்த லேம்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவர் சர்க்யூட் பார்த்துட்டோம், கண்ட்ரோல் சர்க்யூட் பார்த்துட்டோம். இந்த இடத்துல நமக்கு இன்னொரு கேள்வி வரலாம், MPCBக்கு பதிலாக OLR யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்றது ஒரு கேள்வி வரலாம். அதுவும் சிம்பிள் தான். இங்கே OLR போட்டுங்க பவர் சர்க்யூட்டில். ஸோ இங்கே வந்து அடிஷ்னலாக OLRோட NC ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் MPCB யூஸ் பண்ணால் டேரெக்டாக அங்கே ட்ரிப் ஆயிரும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த OLRோட NC யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சின்ன சேஞ்சஸ் தான், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டிஒஎல் ஸ்டார்ட்டோட பவர் சர்க்யூட்டு கண்ட்ரோல் சர்க்யூட் பற்றின ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நம்ம கொடுத்த சர்க்யூட் சரியாக தப்பா அப்படின்றது எப்போ தெரிய வரும்னா நம்ம ஃபீல்டில் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வரும். அது எப்போ பண்ண போகிறோம்னா ஸோ அடுத்து இருக்கக்கூடிய அந்த ரிவர்ஸ் கனெக்ஷன்ஸோட பவர் சர்க்யூட் கண்ட்ரோல் சர்க்யூட்டை பார்த்துட்டு ஸோ அப்புறம் நம்ம டெமோ பார்க்கலாம். ஏன்னா அதில் ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்றதுனால இப்போ நம்ம பார்த்த சர்க்யூட்டும் அதில் கவர் பண்ணிடலாம். அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இதை இப்பயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக போயிடும் அப்படின்றதுனால ஸோ நம்ம அடுத்த பார்ட்டில் மீதி இருக்கக்கூடிய இந்த 2 டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். அதாவது ரிவர்ஸ் கனெக்ஷன்ஸோட பவர் டயக்ராம், சர்க்யூட் டயக்ராம், அப்புறம் அதில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.